வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு மத்தியிலும் இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மாநிலத்தில் நலத்திட்டங்கள் தொடர வேண்டுமானால் திமுகவை மக்கள் மீண்டும் ஆதரிக்க வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு முடக்கிவிட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவிய போதிலும் இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் வாவ்தராட் மாவட்டம் நானி என்னுமிடத்தில் நேற்று 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் காரணமாக எரிசக்தி விநியோகத்தில் உலக அளவில் தேக்கநிலை ஏற்பட்டுள்ள போதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை கட்டுப்பாட்டிற்குள் உள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவின் வெற்றிகரமான வெளியுறவுக் கொள்கை மற்றும் மக்களின் ஒற்றுமை காரணமாக நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். விலை உயர்வு தாக்கத்திலிருந்து நாட்டு மக்களை பாதுகாத்திருப்பதுடன் விலையை அதிகரிக்காமல் தொடர்ந்து சீராக இருப்பதை அரசு உறுதி செய்திருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்கள் தங்களின் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் திருவாரூரில் நேற்று பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தமிழகத்தில் மக்களுக்கான நலத்திட்டங்கள் தொடர வேண்டுமானால் மக்கள் மீண்டும் திமுகவை ஆதரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நேற்று அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது முந்தைய அஇஅதிமுக ஆட்சியின்போது கொண்டுவரப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசு முடக்கியிருப்பதாக அவர் குற்றஞ்சாட்டினார். மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி அமைந்ததும் அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். தமிழகத்தில் வாக்குப்பதிவிற்கு இன்னும் 22 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்களின் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தல் மாநில வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக இருக்கும் என்று பிஜேபி தமிழக பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக அரசின் முறைகேடுகள் அடங்கிய ஆவணத்தை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். திமுக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததுடன் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு இடையூறுகளை மக்கள் எதிர்கொண்டிருப்பதாக அவர் குறை கூறினார். வாரிசு அரசியல் காரணமாக தமிழக அரசின் செயல்பாடுகள் பலவீனமடைந்து விட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் குற்றஞ்சாட்டினார். புதிய தமிழகம் கட்சியின் 27 பேர் கொண்ட 2வது வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி நேற்று வெளியிட்டார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏற்கனவே 43 பேர் கொண்ட முதல் பட்டியல் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர்கள் வரும் 6ஆம் தேதி வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்றும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு 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 ஓட்டு 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 ஓட்டுக்கு பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு காட்டு காட்டு. எந்த வடிவத்திலும் இலவசங்கள் ஏற்காதே, பல்லை எண்ணிக்கின்ற பரிசுகளை தீண்டாதே, கொஞ்சலுக்கு கொஞ்சமும் நீ மயங்காதே, எந்த மிரட்டலுக்கும் எப்போதும் அஞ்சாதே, வெகுமானத்தால் உன் தன்மானத்தை யாரிடமும் விலை பேசாதே, நீ சட்டத்தை விட்டு விலகி போகாதே, ஓட்டுக்கு பணத்தை நீட்டுவதும் குற்றமே, நோட்டுகளை கை நீட்டி வாங்குவதும் குற்றமே. பங்குனி உத்திர திருவிழா இன்று தென் மாவட்டங்களில் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன. நெல்லை மாவட்டத்தில் மக்கள் இந்த நாளை குலதெய்வ வழிபாடாக கடைபிடித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை பங்குனி உத்தரம் என்பது குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஐயனார் மற்றும் சாஸ்தா கோவில்களில் பங்குனி உத்தர திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவில், சேரன் மகாதேவி அருகிலுள்ள பத்தமடை மாருடைய மகாலிங்க சாஸ்தா கோவில், கரையடி மாடசாமி கோவில் உள்ளிட்ட பல்வேறு சாஸ்தா கோவில்களில் பக்தர்கள் பொங்கலிட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். மாவட்டம் முழுவதும் மக்கள் குடும்பமாக தங்களது குலதெய்வ கோவிலுக்கு செல்வதால் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. மேலும் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிகாலையிலேயே ஏராளமானோர் திரண்டு கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. கோவிலிலிருந்து வள்ளியம்மன் தபசு புறப்படும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மாலை 4 மணிக்கு சாய ரட்ச தீபாரணை நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி ஆனந்தவல்லி அம்பாள் சமேத சிவ கொழுந்தேஸ்வரர் கோவிலுக்கு வருவார். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். தென் தமிழக கடலோர பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் தெற்கு கடலோர மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் கிரிமியா பகுதியில் ராணுவ விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 29 பேர் உயிரிழந்தனர். மேற்காசியாவில் செயல்பட்டு வரும் அமெரிக்க தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை குறிவைத்து இன்று முதல் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வலியுறுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஈரான் கடல் பகுதியிலிருந்து அமெரிக்க ராணுவத்தை திரும்பப் பெறப் போவதில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரானில் அல்காய்தா அமைப்புடன் தொடர்புடைய பிரிவினைவாதிகள் ஊடுருவியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களுக்கு புதிய செயலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளராக திரு சஞ்சல்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் கட்சிரோலி மாவட்டத்தில் 9 நக்சலைட்டுகள் ஆயுதங்களை ஒப்படைத்து காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் உள்ளிட்ட 8 பேருக்கு எதிராக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மேட்டுப்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட கோபநேரி கிராமத்தில் பழங்குடியின மக்களுடன் மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு பவன்குமார் நடனமாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவிலின் பங்குனி திருவிழாவையொட்டி தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய நம்பெருமாளை ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பண்ணாரியம்மன் கோவிலின் குண்டம் திருவிழாவின் 2வது நாளாக இன்றும் ஏராளமானோர் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வென்றது. நியூ சண்டிகரில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்தது. 163 ரன் என்ற வெற்றி இலக்குடன் தொடர்ந்து விளையாடிய பஞ்சாப் அணி கடைசி ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 165 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அந்த அணியின் புதுமுக வீரர் கூப்பர் கொனோலி அதிகபட்சமாக 72 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் லக்னோ அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி லக்னோவில் இரவு மணி 7:30க்கு தொடங்கும். தேசிய சப் ஜூனியர் மகளிர் ஹாக்கி சாம்பியன் போட்டி ராஞ்சியில் இன்று தொடங்குகிறது. வரும் 12ஆம் தேதி வரை இப்போட்டிகள் நடைபெற உள்ளன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் மாலத்தீவில் இன்று நடைபெறுகின்றன. மாலை 4:15க்கு நடைபெறவுள்ள போட்டியில் நேபாளம் பங்களாதேஷை எதிர்த்து விளையாடுகிறது. இரவு 9 மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் இந்தியா பூட்டானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு மத்தியிலும் இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மாநிலத்தில் நலத்திட்டங்கள் தொடர வேண்டுமானால் திமுகவை மக்கள் மீண்டும் ஆதரிக்க வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு முடக்கிவிட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார்.
ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.